ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஐ ஹோப் நீங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இப்போ 2 நாளாக பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணாலே ஒரே ஒரு விஷயம் தான் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமும் இல்லை, எல்லாரும் உட்காந்துட்டு டிபேட் பண்ணுற விஷயமும் இல்லை. அதுதாங்க பிரியங்கா தேஷ்பாண்டே அண்ட் மணிமேகலையோட மேட்ரு. யூடியூப் ஓப்பன் பண்ணாலே எல்லாருமே பேசுகிற இதே டாபிக் தான். பெரிய பெரிய பத்திரிகையாளராகட்டும், யூடியூப்பில் இருக்கிற பிரபலமான ஆளுங்க இருக்கட்டும், ரொம்ப ஃபேமஸான ஆளுங்க கூட இந்த டாபிக் எடுத்து பேசாமல் இல்லை, எல்லாருமே பேசிட்டாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு ஒரு மணிமேகலையோட ஒரு வீடியோனால ஸ்டார்ட் ஆன ஒரு விஷயம் கொஞ்சம் கொஞ்சம் பேர் பேசிகிட்டே இருந்தாங்க. இப்போ பார்த்தா யூடியூப்பில் இருக்கிற டாப் யூடியூபர்ஸ், பேர் சொல்ல விரும்பலை, நிறைய டாப் யூடியூபர்ஸும் இது ஒரு விஷயமாக எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. எப்போவுமே ஒரு விஷயத்த ஒரு சைடு மட்டுமே கேட்டுட்டு பேசுகிறது ரொம்ப பெரிய தப்பு. இது செய்கிற எல்லாரையுமே நான் முட்டாளுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு விஷயத்துக்கும் 2 பக்கம் இருக்கும். ஒருத்தரை மட்டும் கேட்டுட்டு அதுக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு நிறைய பேர் கிளம்பியிருக்காங்க. இது பெரிய தப்பு. இந்த மணிமேகலை சொல்லியிருக்கிற இந்த விஷயம் இது ஒன்றும் புதுசு கிடையாது. எல்லாரும் அவங்கவுங்க லைஃப்பில் இதை அனுபவிச்சிருப்பாங்க. ஆஃபீஸ்லேயே ஆகட்டும், காலேஜில் ஆகட்டும், ஃபேமிலிஸில் ஆகட்டும். நம்ம ஃபேமிலிஸ்லேயே பார்த்தீங்கன்னா, மாமியார் மருமக சண்டை வர்றதே இந்த ஒரு ஈகோ கிளாஷ்னால தான். நீயா நானா, எனக்கு அதிகமாக தெரியுமா, இல்லை உனக்கு அதிகமாக தெரியுமா, நான் இந்த வீட்டில் இருக்கிறவ, இந்த வீட்டை நான் இவ்வளோ வருஷமாக கட்டி காப்பாற்றிருக்கேன், என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரை பற்றி எனக்கு தெரியும், நீ புதுசாக வந்திருக்கிறவ. ஸோ இந்த ஈகோ தான் ஒரு மாமியார் மருமகளுக்கு இருக்கிறது. அதே தான் பார்த்தீங்கன்னா எல்லா ஆஃபீஸஸில் இருக்கிறது. ஒரு புதுசாக ஒருத்தர் வந்தாங்கன்னா, அவங்கள விட சீனியர் எப்போவுமே நான் சீனியர், உன்னை விட அதிகமாக எனக்கு தெரியும், இந்த ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருமே எனக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு தன்னோட சுப்பீரியாரிட்டி இருக்குது இல்லைங்களா, அது எல்லாருமே எல்லா இடத்துலையும் காட்டுவாங்க. இதை கொஞ்சம் பேர் பொறுத்து போயிடுவாங்க. சில பேர் ரொம்ப அதிகமாக இது ஒரு ஹராஸ்மெண்ட் மாதிரி மாறுச்சுன்னா இதை விட்டு எல்லாரும் விலகி போயிடுவாங்க. அது மாமியார் மருமக குடும்ப பிரச்சனை ஆகட்டும், இல்லை ஆஃபீஸில் ஆகட்டும், குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பம் பிரியறதே இந்த ஈகோனால தான். எப்போ அந்த ஈகோ ஒரு லெவலை தாண்டி ஹராஸ்மெண்ட்டாக போய் கொடுமைப்படுத்துறதுக்கு ஆகிடுதோ, மருமக ஆட்டோமேட்டிக்காக வீட்டை விட்டு போயிடுறாங்க. அதே தான் ஆஃபீஸில் நடக்கிறது. ஹராஸ்மெண்ட் லெவலுக்கு போச்சுன்னா அவங்க வேறு ஆஃபீஸ்க்கு போயிடுவாங்க. ஆப்ஷன்ஸ் எல்லாருக்குமே நிறைய இருக்குது. இப்போ பேக் டு த டாபிக். இப்போ பார்த்தீங்கன்னா, பிரியங்கா மணிமேகலை கதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. இதை நீங்கள் ஒரு ப்ராடர் ஆஸ்பெக்டில் பார்க்கணும். இப்போ மணிமேகலை சொல்கிறது என்னோட ஆங்கரிங் ஒர்க்கை இவங்க பண்ண விடலை, ரொம்ப இன்டர்ஃபியரன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னு. எஸ், இதை நிறைய பேர் ஆமாம் இன்டர்ஃபியரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குக் வித் கோமாளி பார்த்தவங்க. இன்ஃபேக்ட் நானுமே நிறைய இடத்துல பிரியங்கா இப்போ குக்காக வந்திருக்காங்க, அந்த வேலையை மட்டும் பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனால் அதிகமாக வாய்ஸ் அந்த ஷோலே கேட்குறது பிரியங்காவோட வாய்ஸ் தான் இருந்துச்சு. பல இடத்துல மணிமேகலை ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு முக்கியமான பாயிண்ட்ஸுங்களை எடுத்து கொடுக்குற மாதிரியும் பிரியங்கா பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை ஆஃப் த கேமராவில் சொல்லி அந்த விஷயங்களை ஆட் பண்ணியிருக்கலாம், மணிமேகலைக்கு ஹெல்ப்பாக இருந்திருக்கும். ஆனால் ஆன் த கேமராவில் எல்லோரும் முன்னாடியும் சொல்லும் போது ஒரு இன்சல்ட் மாதிரி மணிமேகலைக்கு கண்டிப்பாக ஃபீல் ஆகிருக்கலாம். என்னடா இது நம்ம வேலை இவங்க சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. ஸோ அந்த விஷயம் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இதே மணிமேகலை இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க, நீங்கள் ப்ரீவியஸ் குக் வித் கோமாளி ஷோ பார்த்தீங்கன்னா நிஷாக்கு இந்த விஷயத்த பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எல்லோரும் அப்சர்வ் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து மணிமேகலைக்கு ஆங்கர் ஆகணுன்னு தான் ஆசை. ஆனாலும் அவங்க குக்காக வந்தாங்க, கோமாளியாக வந்தாங்க. ஓரளவுக்கு அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் ஃபேமும் வந்தது, அவங்களுக்கு பிடிச்சும் இருந்தது. ஆனாலும் அவங்களோட டார்கெட் ஆங்கரிங் பண்ணணுன்னு தான். அந்த மாதிரி நேரத்தில் நிஷா ஆங்கரிங் பண்ண வரும்போது பல இடத்துல நிஷாவை அவங்க பயங்கரமாக இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க. என்னோட பிளேஸில் நீ இருக்கன்றதை காட்டுறதுக்கு பல இடத்துல அவங்கள இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நிஷா எந்த இடத்துலையும் போயிட்டு நீ இந்த பொண்ணு என்னை இன்சல்ட் பண்ணுது, என்னை ஆங்கரிங் பண்ண விடலைன்னு சொன்னதே கிடையாது. ஆனால் இன்றைக்கி பிரியங்கா பண்ணும்போது மணிமேகலைக்கு கோவம் வருது. திஸ் இஸ் கால்ட் கர்மா இஸ் அ பூமராங். இன்றைக்கி கர்மா இஸ் அ பூமராங்னு பல பேர் பிரியங்காவுக்கு சொல்கிற மாதிரி மணிமேகலை இதை ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. இது இவங்களோட கர்மாவும் தான். கம்மிங் டு பிரியங்கா. பிரியங்கா ஒரு கேரக்டர் எப்படின்னா, அவங்க எந்த பிளேஸில் இருந்தாலும் எல்லாரோட அட்டென்ஷன் அவங்க மேலே தான் இருக்கணும், எல்லாரும் என்கிட்ட தான் பேசணுன்றது மட்டும் இல்லைங்க, என்கிட்ட அடிமையாக இருக்கணும், நான் சொல்கிறத தான் எல்லாரும் கேட்கணுன்ற ஒரு கேரக்டர் தான் பிரியங்கா. இதை நம்ம ஓப்பனாக பிக் பாஸில் பார்த்துருப்போம். ஸோ அவங்க அந்த அபிஷேக் ராஜான்ற ஒரு கேரக்டர் கூட இருக்கும்போது எப்படி இருப்பாங்க, அவர் இல்லைனா எப்படி இருப்பாங்கன்றது நம்ம அது பிக் பாஸ் ஷோவில் பார்த்தோம்.
ஃபார் எக்ஸாம்பிள் அபிஷேக் ராஜா கூட இருக்கும்போது அவரை வச்சுக்கிட்டு அவரை ஒரு அடிமையாக வச்சு அவரை ஒரு ஒரு டூலாக வச்சுட்டு அந்த வீட்டை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு அவங்க ரொம்ப ட்ரை பண்ணாங்க. ஆனால் அதனால அவங்களுக்கு வந்த கெட்ட பேருக்காகவே பிக் பாஸ் ஷோலேருந்து அபிஷேக் ராஜாவை எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ராஜுன்ற ஒரு கேரக்டர் கூட சேர்ந்த பிறகு அவரோட கேரக்டர் பார்த்திங்கன்னா பிரியங்கா மாதிரி கிடையாது. அவர் ரொம்ப ஹம்பல் இல்லை ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்ததுனால அவரை இவங்களால மேனிப்புலேட் பண்ணி இவங்க கண்ட்ரோலுக்கு வச்சுக்க முடியல. ஸோ அவரோட கேரக்டர்னால அவங்க கொஞ்சம் ஜோவியலாக ஃபன்னியாக போயிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சிது. அவங்களோட 2 பேரோட காம்பினேஷன் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஏன்னா 2 பேரோட காமெடி சென்ஸ் ரொம்ப நல்லா இருந்ததுனால ஓரளவுக்கு பிரியங்காவுக்கு நல்ல பேரோடு அவங்க வெளியே வந்துட்டாங்க. அதர்வைஸ் ராஜுன்ற கேரக்டர் அங்கே இல்லைன்னா அபிஷேக் ராஜா மாதிரி இன்னும் பல கேரக்டர்ஸ் அங்கே இருந்து பிரியங்காவுக்கு அவங்க எல்லாரும் ஜால்ரா அடிச்சிருந்தாங்கன்னா அர்ச்சனாக்கு நடந்தது தான் பிரியங்காவுக்கும் நடந்திருக்கும். ஒன்லி நெகட்டிவ் பேரோட அவங்க வெளியே வந்திருப்பாங்க. ஸோ பேசிக்லி 2 ஆங்கர்ஸோட ஈகோ கிளாஷ் தாங்க இது. இதுக்கு இவ்வளோ பெரிய டிபேட் பண்ணி நான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நான் பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நான் மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு எல்லாரும் இப்படி கிளம்பி அது ஒரு கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணி கண்டென்ட் க்ரியேட்டர்ஸுங்களுக்கு கான்டென்ட்டோட இவ்வளோ ஒரு இதுவாக இருக்கான்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு எந்த கான்டென்ட்டும் இல்லையா? இது ஒரு கான்டென்ட்டாக எடுத்து யூடியூப்பில் ஓப்பன் பண்ணால் எல்லாருமே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னும் பிரியங்கா அவங்களோட சைட் ஆஃப் ஸ்டோரி எதுவுமே சொல்லலை. இதை ஒரு பல நாளாக நடந்திருக்கலாம். 2 பேருமே ஆங்கர் ஒரு ஷோவில் இருக்கிறதுனால பல ஈகோ கிளாஷஸ் நடந்திருக்கலாம். இது ஒரு நேஷ்னல் டெலிவிஷன் நியூஸ் மாதிரி எல்லாருமே ஃபோனை ஓப்பன் பண்ணாலே வரும் இந்த இஷ்யூவாக இருக்கிறது சுத்தமாக வேஸ்ட் ஆஃப் டைம் தான். வி நெவர் நோ, நாளைக்கே இவங்க 2 பேரும் சமாதானம் ஆகிட்டு ஒரே ஷோவில் திருப்பியும் அகெயின் வரலாம். அப்போ இவங்க சப்போர்ட் பண்ணவங்க, இவங்களுக்காக ஒரு சைடு எடுத்தவங்கலாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இது இவ்வளோ பெரிய இஷ்யூ பண்ணியிருக்கவே வேண்டாம். அவங்க பாட்டுன்னு போஸ்ட்டை போட்டுன்னு அவங்க கிளம்பிட்டாங்க. கப்பை வாங்கிட்டு பிரியங்கா கிளம்பியாச்சு. இதில் சென்டரில் இவ்வளோ பேர் டெய்லியும் உட்காந்து போஸ்ட்டை போட்டு யூடியூப் பார்க்குறவங்களெல்லாம் போர் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் நானும் ஒருத்தி. அதனால தான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோடய ஒப்பீனியன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தால் கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ கூடிய சீக்கிரத்தில் வேறு ஒரு நல்ல கண்டென்ட்டோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், ஹாவ் அ நைஸ் டே, டேக் கேர்.